தினமணி நேயர்களுக்கு வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஒரு வழியா அடுத்தடுத்து 2 மேட்ச் ஜெயிச்சு புள்ளிகள் பட்டியல்ல 7வது இடத்த பிடிச்சி தலபார ரீசன் அப்படின்னு சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் வந்து 8வது இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அந்த மேட்ச் பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ நம்ம வந்து சேப்பாக்கில் நடக்குது. கல்கத்தா கூட கொஞ்சம் அளவுக்கு ஒப்பீட்டு அளவு சின்ன டீம் தான். அடுத்தடுத்து ஜெயிச்சு சிங்கப்பாதை தொடருமா அப்படின்னு எதிர்பார்த்தோம். சிங்கப்பாதை தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம தமிழ் கூட பேசி தெரிஞ்சுக்கலாம். தமிழ் எதிர்பார்த்த மாதிரியே சேப்பாக்கில் 2வது வெற்றியை பெற்றுட்டாங்க. ஸோ அந்த மொமெண்டம் வந்து கேரி பண்ணுவாங்க அப்படின்னு நம்பலாம். நீங்கள் நேற்று மேட்ச்சில் எதிர்பார்த்தீங்களா? இது இப்படி தான் நடக்கும்னு எதிர்பார்த்தீங்களா? இல்லை ஒரு தயக்கம் இருந்த கல்கத்தாவும் அடிக்க வாய்ப்பு இருக்குன்னு? இல்லை ஆப்வியஸாக ஃபஸ்ட்டு சேப்பாக்கில் வந்து நம்ம கம்பேக் கொடுத்ததுக்கப்புறமே சிஎஸ்கேவோட கான்ஃபிடன்ஸ் லெவல் நம்ம அதிக அளவுக்கு போயிடுச்சுன்னு பார்த்தோம். வந்து அதுக்கப்புறம் அந்த வின்னிங் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க அப்படிங்கிறது நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனால் கேகேஆர் வந்து ரொம்ப வந்து ஈஸி கேமாக எடுத்துக்க மாட்டாங்க, மொக்கையாக விளாண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு தோணுச்சு. ஆனால் என்னன்னா அகெயின் அவங்க வந்து என்னன்னா ஒன்ஸ் அகெயின் ஃபெயிலியர் ஆயிருக்காங்க தான் சொல்லணும். வந்து எனக்கு என்ன பவர் பிளேல கேமை பிடிச்சிட்டாங்க சிஎஸ்கே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நமக்கு ருத்ராஜ் கேக்வாட் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் திட்டேன்னா அவன் அடிக்கவே மாட்டான் அப்படின்னா திரும்பி தான் இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா போன மேட்ச் மாதிரி ஒரு 18 பாலுக்கு 15 ரன்லாம் அடிக்காம வந்து ஏதோ அடிக்க பார்த்து அவுட் ஆகிட்டாருன்ற வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். பட் ரன் அடிக்கணுமானா அவன் அடிக்கணும், அது வருத்தம் இருக்கு தான் செய்யுது. ஆனால் அடிக்க பார்த்து அவுட் ஆகிட்டாருன்றது சந்தோஷம் தான். ஸோ ஆயுஷ் மாத்திரையும் சஞ்சு சாம்சனும் போட்டு பொழந்து கட்டிட்டாங்க. பவர் பிளேல 6 ஓவருக்கு 72 ரன் அடிச்சாங்க. இப்போ பவர் பிளே தான் நமக்கு வந்து எப்பொழுதுமே பவர் பிளே ஸ்கோர் பண்ண மாட்டாங்க. இந்த வாட்டி ஸ்கோர் பண்ணும்போது என்னன்னா போன கேம்லேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த கேம் நல்லா ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் டெவால் பிரிவிஸ் போனாட்டி வந்து அவருக்கு விளையாட வாய்ப்பு கிடைக்கல. வந்து ஏன்னா வந்து சஞ்சு சாம்சனுமே ஆயுஷ் மாத்திரையும் கேம் எடுத்துட்டு போயிட்டதுனால விளையாட முடியல. இந்த வாட்டி சீக்கிரமே வந்தார். அவர் வந்து கொஞ்சம் இடையில இப்போ தான் ஃபர்ஸ்ட் கேம் விளையாடுறதுனால இடையில பவுண்டரிஸ் பண்ணாரு. 29 பால்ஸ் சம்திங் 41 எடுத்திருந்தாரு. அவரோட நாக் அவர் விளையாண்டாரு. வந்து ஓவரால் நல்லா விளையாண்டாங்க, நல்லா கொண்டு போனாங்க. ஆனால் அந்த கடைசியில் டெத் ஓவர்ஸ்ல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அகைன் வந்து இந்த டீமோட டோட்டல் ஸ்லோ ஆகிற அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து ரன் கம்மியாயிருச்சு. அதுக்கு என்னடா சரி ஓகே இவ்வளோ கம்மியாக விளாட்டாங்களே, ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியலாக பவர் பிளேல பார்த்த அளவுக்கு இல்லை கேம் அப்படின்னு பார்க்கும்போது அப்புறம் தான் தெரியுது. போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் சொல்லும்போது ருத்து சொல்றாரு பிச் வந்து ஸ்லோ ஆயிடுச்சு, நாங்கள் எதிர்பார்த்த டோட்டல் வந்து 210 220 எதிர்பார்த்தோம், ஆனால் 212 அடிச்சாங்க. வந்து அப்போ நாங்கள் 210 220 எதிர்பார்த்தோம். ஆனால் என்னன்னா வந்து இவ்வளோ ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து அப்போ என்ன தோணுச்சுன்னா எங்களுக்கு வந்து ஒரு 180 இருந்தாலே வந்து ஒரு பெஸ்ட் ஸ்கோர், அதை வச்சு நாங்கள் டிஃபெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கோர் கிடைச்சிருக்கு. வந்து 192 சம்திங் கிடைச்சிச்சு. அது வந்து நல்ல ஸ்கோராக அமைஞ்சிருச்சு. டெவால் பிரிவிஸ் நல்லா விளையாண்டாருன்னே சொல்லலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் கூடுதல் எதிர்பார்த்தோம். பட் ஆனால் பரவாயில்ல, இப்போ தான் இன்ஜுரியிலேருந்து வந்திருக்காரு முதல் மேட்ச்னால. எனக்கு கீ விக்கெட்ஸை எது பார்ப்பா அப்படின்னா சஞ்சு சாம்சன் விக்கெட் பார்ப்பேன். ஏன்னா சஞ்சு சாம்சன் கிரீஸில் இருந்தார், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டார் அப்படின்னா வந்து அவர் அப்படியே டபுள் பண்ணுவார், அடிச்ச ரன்னை டபுள் பண்ணுவார். ஸ்ட்ரைக் ரேட் ஜாஸ்தி இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஓவரில் பவுண்டரியே போலையே அப்படின்னா அதை மேட்ச் பண்ணுற அளவுக்கு அடுத்த ஓவரில் 2 6 இல்லை ஒரு 6 ஒரு 4 அந்த மாதிரி மேட்ச் பண்ணிட்டே இருப்பார். சூப்பராக விக்கெட் எடுத்தார் கார்த்திக் தியாகி. அதுக்கு முந்தின பால் வந்து ஸ்லோ பால் பவுன்சரு, அதுக்கப்புறம் உள்ள ஸ்டம்ப்ல குட் லென்த்ல ஃபுல் பேஸ்ல போட்டார். 148.1 கிலோமீட்டர் ஸ்பீட் நினைக்கிறேன். ஸ்லோ பால் லைன் லென்த் எல்லாத்தையும் மாத்தி ஃபுல் ஸ்பீட்ல போட்டனால சஞ்சுக்கு அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிப்பா அவருக்கு வந்து என்னன்னா ஒரு க்ளூலெஸ் தான். அந்த விக்கெட் வந்து ஃபர்ஸ்ட் பால் நீங்க சொல்லும்போது அவ்வளோ ஸ்லோவான பால் எதிர்பார்த்துட்டு செகண்ட் பால் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும்போது அவரால் அந்த ஷாட்டை ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறதுக்குள்ளே என்ன ஆச்சுன்னா பந்து உள்ள போயிட்டு போல்ட பதம் பார்த்துருச்சு. வேற வழியில். ஆனால் வந்து சஞ்சுவோட நாக்கு வந்து ஒரு நல்ல நாக்கு. அதுக்கப்புறம் வந்து முக்கியமான நாக்கு விளையாண்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சொன்னேன் பின்னாடி வந்து அவங்க ரன் எடுக்க விட்டாங்க. அதுக்கு காரணம் ஸ்லோ சர்ஃபேஸ். கல்கத்தா பந்து வீச்சாளர்களையும் பாராட்டணும். கரெக்ட்டா அவங்க பிளான்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஃபீல்ட் பிளேஸ்மென்ட்டும் கரெக்ட்டா கார்த்திக் தியாகியா அவர் வந்து ரொம்ப 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 சூப்பரா வந்து போட்டாரு. அவர் வந்து 148 போறாரா அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு சூப்பராக பால் பண்றாரு. அதே மாதிரி அவங்கள்ட்ட வந்து நம்ம ஸ்பின் ட்வின் பார்த்து பேசியிருந்தோம். வந்து இந்த அடிச்சிட்டு இருக்காங்க, அவங்க பால்லாம் வந்து அடி வாங்கிடுவோம் அப்படின்னு பார்க்கும்போது நேற்று என்னன்னு தெரியல சேப்பாக்கில் வந்து நம்ம சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸாக இருக்கட்டும், கேகே ஸ்பின்னர்ஸாக இருக்கட்டும், 2 பேருமே வந்து ரொம்ப நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இவருமே சரி சுனில் நரேன் செமையாக பந்து போட்டு நிறைய டாட் பால்ஸ் போட்டு ப்ரெஷர் கிரியேட் பண்ணாரு. வருண் சக்கரவர்த்தி அதே மாதிரி தான் பண்ணாரு. வருண் சக்கரவர்த்தி விக்கெட் எடுக்கல, 3 ஓவருக்கு 26 நினைக்கிறேன். என்ன பழைய அந்த முழு வருண் சக்கரவர்த்தி வரல. பட் ஆனால் அது பரவாயில்ல. நேற்று அனுகுல் ராய் நம்ம போன இதுலேயே பேசியிருந்தோம், அவர் நல்லா போட்டிருக்காரு அப்படின்னா. நேற்றுமே அவர் வந்து நல்லா தான் கண்டிப்பாக வந்து அவரு வந்து ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணாங்க, ரன்ஸை வந்து கட்டுப்படுத்திட்டாங்க. வந்து அந்த ரன்ஸ் கட்டுப்படுத்துறாலே ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க. சரி ஓகே இங்கே ரன்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்திட்டாங்க. இவங்க வந்து சாம்சனும் பிரேவிஸும் அடிச்சு ஓரளவுக்கு ஸ்கோரை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது சரி ஓகே ரன்ஸை கட்டுப்படுத்திட்டாங்க. அடுத்து போர்டில் ஒரு சேஸ் பண்ணும்போது வந்து ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தான் அங்கே தான் உண்மையிலேயே வந்து கேமே ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அவங்க எல்லாருமே என்ன பயந்தாலும் அந்த ஃபின்னாலன் வந்து ஒரு 30-40 பால் ஆடிட்டாருன்னு கேம் முடிஞ்சுன்னு பார்த்தோம். ஆனால் அவர் அதை ஆடாமல் எல்லா டீமும் பார்த்துக்கிறாங்க. நேற்று சிஎஸ்கேவும் அதை பார்த்து கண்டிப்பாக வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து அது ஒரு இது
எப்படி வந்து ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து நேற்று வந்து ருத்ராஜ் வந்து ரொம்ப ரொம்ப அவங்களோட பொட்டன்ஷியலை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஸ்பின்னர்ஸ் அதுல ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் நான். போன மேட்ச் வந்து அகில் ஹுசேனா வச்சு தான் ஓப்பன் பண்ணாங்க. பவர் பிளேலயே அவர் 2 ஓவர் ஏதோ சம்திங் போட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று வந்து கல்கத்தா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க பர்பஸ்ஃபுல்லா டாக்டிக்கலா பண்ணாங்களா இல்ல கேம் பிளானை மாத்தி பண்ணணுமான்னு தெரியல. சுனில் நரேனை ஓப்பனிங் இறக்கி விட்டாங்க. நீங்க வந்து டீம் சைஃபர்ட் பத்திலாம் பேசியிருந்தீங்க. நான் ரஹானே நம்பர் 3 செட் ஆவாரா இல்லையான்னு கேட்டிருந்தேன் நான். ஆனா நேற்று அவங்க ரிஸ்க் எடுத்தாங்க. ரஹானே 3க்கு தள்ளி சுனில் நரேனை மேல அனுப்பிட்டாங்க. அது வந்து கேகேஆருடைய ஒரு டிஃபால்ட் டெம்ப்ளேட் மாதிரி. அதனால என்ன ஆகி போச்சுன்னா அகில் ஹுசேனா கொஞ்சம் டிலே பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ அந்த விஷயம் அவங்க டாக்டிக்கலா பண்ணாங்களா என்னன்றதா, ஆனா அது ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ண மாதிரி தான் நமக்கு புரிஞ்சது கேட்கல. அது நமக்கு சிஎஸ்கேக்காக பண்ணாங்களா இல்ல அவங்க டீம்ல உள்ள ரைட் காம்பினேஷன் இன்னும் செட் ஆகல அப்படிங்கிறதுக்காக பண்ணாங்களா? இன்னுமே கூட என்ன ஆனா வந்து இந்த பேட்டிங் பேசி முடிச்சு அதுக்கப்புறம் பேசுவோம். இன்னுமே என்னன்னா வந்து இந்த பேட்டிங் பார்க்கும்போது ஆரம்பத்தில் வரும்போது நம்ம சிஎஸ்கே பவுலர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நல்லா வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலிங்ல வந்து ஒரு அட்டாக் ஓப்பன் பண்ணி நல்லா கொடுத்தாங்க. அன்சுல் கம்போஜா இருக்கட்டும், கல்ல நல்லா இருக்கட்டும், டாட் பால்ஸ் வந்து நிறைய போட்டு ப்ரெஷர் கிரியேட் பண்ணாங்க. பவர் பிளேல அவங்களால 36 ரன் சம்திங் என்னமோ அடிச்சாங்க. 2 விக்கெட் என்னமோ லூஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வந்து அப்ப சிஎஸ்கே வந்து பவுலிங் இல்லைன்னு சொன்னது போயிட்டு இருக்க பவுலிங் வச்சு நாங்கள் ரொம்ப டிசென்டா பண்ணுவோம்ப்பா அப்படிங்கிறது வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து ஸ்பின்னர்ஸை கொண்டு வந்து அட்டாக் பண்ண விதம், அந்த பவுலிங் மாத்தி கொடுத்த விதம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ருத்ராஜ் வந்து இந்த லாஸ்ட் 2 மேட்ச் தான் வந்து பாராட்டி தான். ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் வந்து என்னன்னா வந்து அவர் அந்த அளவுக்கு வந்து இது மாதிரி ஒரு இன்ட்ராக்ட் பண்ணல, ஒரு இன்டென்ட் இல்லை. ஆனா இந்த கடைசி 2 மேட்ச் பார்க்கும்போது என்ன பண்ணிட்டாருன்னா பவுலர்ஸ் போய் பேசுறாரு, நூறகமத்தை போய் சொல்றாரு, இதை பண்ணு அது பண்ணு சொல்றாரு. அந்த இன்புட்ஸ்லாம் வந்து கண்டிப்பா ஒரு கேப்டன் கொடுக்கணும். அதை வந்து கரெக்டா பண்ணிட்டாரு இந்த மேட்ச்ல. இன்னொன்று நீங்க சொன்ன மாதிரி தான் பவுலிங் வந்து ஓரளவுக்கு ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா பிட்ச் வந்து ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா இருந்தனால என்னாச்சுன்னா அகில் ஹுசேன் வந்து நிறைய ப்ரெஷர் போட்டார். அவர் ஓவரில் பெருசாக பவுண்டரி எதுவும் அடிக்க முடியாதனால அது தன்னை போல நடந்தாலே வந்து இந்த பக்கம் நூர் அகமது விக்கெட் எடுத்துருவாரு. ஸோ அது வந்து அவருக்கும் ஹெல்ப் பண்ணுச்சு. அகில் ஹுசேனை பந்து வச்சு நூர் அகமதுக்கும் ஹெல்ப் பண்ணி அவரும் வந்து 3 விக்கெட் வீழ்த்தினாரு. அது கேமரன் கிரீன்லாம் பாவம், அவரு டைமே கிடைக்கல, சட்டார்னு உள்ள வந்துருச்சு பால். அங்கதான் மொமெண்டம் சேஞ்ச் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது முன்னாடி தான் ரஹானே அவுட் ஆயிருப்பாரு நினைக்கிறேன். ரஹானே அவுட் ஆன வெரி நெக்ஸ்ட் பால் என்னன்னா வந்து கேமரன் கிரீன் உள்ள வந்து போல்டு அடிச்சிருக்கும். வந்து அந்த இடத்துல என்ன பண்ணா அது வந்து நூர் அகமதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ற மொமெண்டமா இருந்துச்சு. அதே மாதிரி டீமை வந்து மொமெண்டம் அடுத்து அவங்க வந்து டேக் ஆன் பண்ணி போகாம கட்டுப்படுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப உதவியா இருந்துச்சு. இந்த நூர் அகமது பத்தி பேசும்போது அவர் மேட்ச் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணிருக்காருன்னா தோனி வந்து என்ன நூர் அகமது கண்டிப்பா வந்து ஏங்க இது வந்து நிறைய பாத்துருக்காங்க சொல்லிருக்காங்க, நிறைய பேருமே சொல்லிட்டு இருந்தாங்க. வந்து உண்மையா அவரும் பேசுறாரு. என்னப்பா டிஃபன் சாப்பிட்டியா கேட்டிருப்பாரு. சாப்பிட்டா என்னப்பா சாப்பிட்டா அப்படின்னா சரிப்பா அது கூட சொல்லிருப்பாரு. கண்டிப்பா நம்மளால வந்து நாங்களாம் என்ன பண்ணோம்னு வச்சுக்கோங்க, தோனிட்டு ஏதாவது யாரும் பேசிட்டாங்கன்னா என்னன்னா அவர் வந்து இன்புட்ஸ் கொடுக்குறாரு. தோனி தான் அது அவர் இன்புட்ஸ் கொடுக்குறாரோ இல்லையோ, ஆனா அவர்கிட்ட பேசும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சு அன்னைக்கு மேட்ச்ல நல்லா செயல்படுறாங்க. அது நேத்து மேட்ச்ல வந்து நம்ம தோனி வந்து நூர் அகமத் மட்டும் தான் பேசினாரு. ருத்ராஜ் கைவிட்டு ஒரு வார்த்தை கூட பேசல. ருத்ராஜ் வந்து இப்படி மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டாரு. அதனாலதான் ருத்ராஜ் அடிக்கல இல்லையா? இல்ல அப்படி கிடையாதுங்க. ருத்ராஜ் அடிப்பாரு. நூர் அகமது என்னன்னா வந்து மேபி ஏதாவது சில 1-2 பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நல்லா விளையாடலாம் சொல்லியிருப்பாரு. அதனால சில இன்புட்ஸ் கொடுத்துருக்கலாம். அதனால வந்து மேபி வந்து ஓகே நல்லா இருக்கும். அது வந்து நூர் அகமத் மதிக்கிறாரு, ருத்ராஜ் தோனியை மதிக்க மாட்டாரு. அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்க வந்து கான்ட்ரோவர்சி சொல்றது இல்லங்க சொல்றேன் நான். எப்படி நூர் அகமத் பேசுறதுனால அவர் விக்கெட் எடுத்தாருன்னா அப்ப மீதி 11 பேர் தோனி பேச மாட்டாரா? நூர் அகமத் பேசினாரா விக்கெட் எடுத்தாரு கிடையாது. நூர் அகமத் பேசும்போது அவருக்கு என்னன்னா சரி ஓகே அவர் ப்ரெஷர்ல இருக்காரு, ஒரு 4 கேம் விளையாண்டு ஒரு விக்கெட் எடுத்தாங்க பட்சத்துல அவரோட ஒரு சீனியர் பிளேயர்ஸ்ல வரும்போது என்னன்னா வந்து அந்த உத்தியோகம் கிடைக்கும். அது தோனிட்டே வரும்போது நல்லா இருக்குங்கிறது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு வெளில இருந்து பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். இன்னொன்னு அவர் தோனி கேம்லயே இல்லையா, அவர் வராது அவர் பார்க்கும்போது எங்களுக்குள்ள என்னன்னா ஒரு ஃபேன்ஸ்க்குள்ள ஒரு ஹைப் எப்படி கிரியேட் ஆகும். இது மாதிரி ஏதாவது பேசும்போது இன்புட்ஸ் கொடுத்துருப்பாரு, தலை இங்க ஹெல்ப் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஓகே அது மாதிரி எந்த சொல்லிக்கலாம். வந்து நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் இதுக்காக பேசலாம். திரும்பி கேம்குள்ள வந்தோம்னா என்னன்னா வந்து அந்த இடத்துல வந்து ஒரு 3 விக்கெட் எடுத்துறாரு. அவருக்கு கான்ஃபிடன்ஸ் பயங்கரமா கெயின் ஆயிருக்கும். அகில் ஹுசேன் என்ன பண்ணிருப்பாருன்னா இவரை பாராட்டி இருப்பாரு, நூர் அகமது நல்லா பந்து போட்டாரு அப்படின்னு. 2 கேட்ச் டிராப். எஸ் அது மொத்தமா பார்த்தா டீம்ஸ் வந்து அது நம்ம மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சேன். 3 இடத்துல நம்ம டீம் இது மட்டும் சொல்லிடுறேன். போன மேட்ச் நம்ம ரொம்ப பாராட்டணும்ல, அதான் இவங்க ரொம்ப பாராட்டுறாங்க அப்படின்னு ஒரு மிதப்புக்கு போயிட்டாங்க போல. 3 இடத்துல வந்து கேட்சை டிரா பண்ணாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா இந்த 3 இடத்துல கேட்சை டிரா பண்ண போதுமே என்னன்னா வந்து அது சிஎஸ்கேக்கு பாதகமா அமையல. அதனாலதான் என்னன்னா வந்து அடுத்தடுத்து பால் விக்கெட் விழுந்துட்டாங்க. அவங்க வந்து இன்கேஸ் அந்த கேட்சை டிரா பண்ண பிளேயர்ஸ்லாம் நல்லா விளையாண்டுருந்தாங்கன்னா இந்த மேட்ச் வேற மாதிரி இருந்திருக்கும். அவங்க கைக்கு போகிற வாய்ப்பு இருந்திருக்கு. வந்து ஏன்னா சுனில் நரேனுக்கு கேட்சை விட்டாங்க, அதுக்கப்புறம் பிடிச்சிட்டாங்க. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் என்னன்னா கேட்ச் விட்டு பிடிச்சதுனால வந்து பெருசா வந்து என்னன்னா வந்து ஒரு பெரிய பாதகமா அமையல. அதுக்கு கூட என்னன்னா ருத்ராஜ் கீப்பர் என்ன சொல்லியிருப்பாருன்னா எங்களுக்கு வந்து இந்த ரொம்ப அந்த ஹியூமிடிட்டி அதிகமா இருந்துச்சு. அது வந்து இது வந்து நான் ஒரு காரணமா சொல்லணும்னு விரும்பல. ஆனா என்னன்னா அது ஒரு காரணம் தான். வந்து என்ன பண்றது சொல்லி ஆகணும். கேட்ச் விட்டதுக்காக வந்து ஒரு சாக்கு கிடையாது. ஆனா உண்மையிலேயே வந்து கை ரொம்ப வெட்டாச்சு. ஈவன் நூர் அகமது பவுல் பண்ணிட்டு அவர் சொல்லும்போது கூட போஸ்ட் மேட்ச்ல சொல்லியிருப்பாரு, பால் ரொம்ப வெட்டாச்சு, கையை வந்து ரொம்ப ட்ரையா வச்சுக்கிறதுக்கு நான் வந்து இது பண்ண வேண்டியது இருந்துச்சு. அந்த அளவுக்கு என்னன்னா ஹியூமிடிட்டி அதிகமா இருந்ததுனால அந்த ட்ரைனஸ் அந்த
ஃபிட்னஸ் இருந்துச்சு வந்து. இன்னொன்று என்னன்னா அந்த விக்கெட் ஸ்லோவாக இருந்துச்சு, அந்த விக்கெட் ஸ்லோவாக இருந்தது, பேட்டுக்குலாம் பால் ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்துச்சு, அதை வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு நாங்கள் எடுத்த மாதிரி நான் யூட்டிலைஸ் பண்ணி பயன்படுத்திட்டேன் அப்படிங்கிறதையும் அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஓவரால் நல்லா கலெக்டிவாக நல்லா பண்ணிட்டாங்க. நல்லா பண்ணாங்க. எனக்கு ஃபினிஷிங்கும் நம்ம பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். அங்கே வந்து ரோமன் பவுலும் ரமன்தீப் சிங்கும் ஓரளவுக்கு அடிக்கிற மாதிரி போனாங்க. ஆனால் அன்சுல் குமார் சூப்பராக போட்டாரு, கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. வைட்ல இந்த ஆங்கிள் இருந்து வந்து வைட் யாக்கர் போடுறாரு. சரி நீ அங்கே போடுறியா, சரி நவுந்து போனோம்னா இந்த பக்கம் லெஃப்ட் ஸ்டம்ப் கிட்ட லைன்ல போட்டுறாரு. 6000 சாவடிக்கிறான்னு ரேஞ்சு மாதிரி வைட் யாக்கர்ஸ் வந்து நம்மளை காட்டிலும் வந்து ஃபர்ஸ்ட் கேகேஆர் ரொம்ப நல்லா யூட்டிலைஸ் பண்ணாங்க. அது உதாரணம் தான் ஒரு கார்த்திக். சிஎஸ்கே ஆனா யூசுவலாவே அதான் பண்ணிட்டு இருந்தாங்க. சீசன் ஃபுல்லாவே அந்த ஒரு டெம்ப்ளேட் தான் வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஜேமி ஓட்டனை லேட்டா கொண்டு வந்தாங்க. அவர் ஆனா வந்து அவரோட வந்து பெருசா நேத்து மொத பால் வந்து 151 புள்ளி எத்தனையோ கிலோமீட்டர் ஸ்பீட். இந்த ஐபிஎல் அதான் செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் பாலம். சரியான பேசுங்க அவருக்கு. நல்லா வந்து அந்த வேரியேஷன் நல்லா காட்டினாரு. வந்து என்ன ஒரு சின்ன இதுனா குர்ஜப்ரீத் சிங் பாலை மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து ஹலோ நல்ல இப்படிதான் ஃபோன் பேசிட்டு இருப்பாரு. என்ன பேசுனது தெரியலையே. ஃபோன் பேசினதுல குர்ஜப்ரீத் சிங் பத்தி பேசுனத மறந்துட்டாரு. இப்போ திருப்பி அங்கிருந்தே வராராம். ஓகே, குர்ஜப்ரீத் சிங் பார்த்தீங்கன்னா வந்து அவர் நேற்று முந்தின மேட்ச் நல்லா போட்டிருந்தாரு. அப்போ தான் உள்ளுக்குள்ள சேர்த்துருந்தோம், நல்லா போட்டிருந்தாரு. ஆனால் இந்த மேட்ச்சில் பார்க்கும்போது நேற்று மேட்ச்சில் பார்க்கும்போது அவர் பாலில் வந்து ஒரு 19 ரன்ஸோ 20 ரன்ஸோ ஃபஸ்ட்டு ஓவர் அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு ஓவர் மட்டும் என்னன்னா கொஞ்சம் எப்படின்னு தெரியல, அது அடி வாங்கிருச்சு வந்து. மற்றபடி எல்லாமே ஓவரால் சிஎஸ்கே வந்து பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் அவர் வந்து ஒரே லென்த்து போட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த 6 பாலுமே வந்து ஷார்ட் ஆஃப் லென்த் அந்த லென்த்லேயே போட்டனால ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக ப்ரெடிக்ட் பண்ணி அது 6 2-3 6 போனுச்சுன்னு நினைக்கிறேன். வந்து ஒரு 19-20 ரன்ஸ் அந்த ஒரே ஓவர் விட்டார். மற்றபடி ஓவரால் எல்லாமே கம்பேர். அதுக்கப்புறம் இவருக்கு வந்து கலீல் அகமத் தான் நினைக்கிறேன், கால் ஏதோ அடிபட்டு கிளம்பி ஒரு வேறு பால் போட சொன்னாங்க. அந்த பாலும் 4-ஆ போயிடும் அவருக்கு. கண்டிப்பாக வந்து அது என்னன்னா வந்து கலீல் வந்து ட்ரை பண்ணுவார், உடையாருவார், முடியல. 2வது விட்டாரு, அது ஃபிசியோ எங்கேயாவது ஃபிசியோ வந்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட நிலைமை இருக்கும். பார்க்கறது அப்படியே அது என்ன இன்ஜுரி எந்த அளவுக்கு பெருசா இருக்கிற மாதிரி தெரியல, வந்துருவாரு தான் நினைக்கிறேன். ஒரு ஸ்லைட் நிகழ் தான் கண்டிப்பா அவர் வந்துருவார். வந்து இப்போ ஓவரால் பார்க்கும்போது சிஎஸ்கே வந்து பவுலிங் நல்லா பண்ணி இவங்க வந்து கண்டெயின் பண்ணிட்டாங்களா. இப்போ என்னன்னா வந்து ஒரு ஜெயிச்சாச்சு வந்து 2-2 வந்து நம்ம வந்து ஐ மீன் இந்த 5 மேட்ச்ல 2 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். பாயிண்ட்ஸ் டேபிள் மூவ் ஃபார்வர்ட் ஆச்சு. இதுக்கப்புறம் என்னன்னா நம்ம வந்து இந்த மொமெண்டம் விட்டுறாம இப்போ நல்லா அமைஞ்சிருக்கு. ஒரு டீம் காம்பினேஷன்லேருந்து எல்லா விஷயமே வந்து சிஎஸ்கேக்கு பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த டோர்னமெண்ட்ல யாருமே வந்து ரொம்பலாம் தோத்து பேக்லாம் இல்லை, எல்லாமே இந்த 2 விக்டரி 3 விக்டரி இது மாதிரி தான் இருக்காங்க. வந்து அப்போ இந்த மொமெண்டம் பயன்படுத்தி அடுத்த மேட்ச்ல நம்ம என்ன பண்ண போறோம், எஸ்ஆர்எச் விளையாட போறோம். இதே வந்து மெயின்டைன் பண்ணாங்கன்னா வந்து சிஎஸ்கேக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. பிரபுல் ஹிங்கே எல்லாம் ஒருத்தருக்காரு தெரியும்ல, யாரு பிரபுல் ஹிங்கே இருந்துட்டு போட்டுங்க. அதாவது ஒரு மேட்ச் டெபியூட் நல்லா பண்ணாரு, 3 விக்கெட் எடுத்தாரு. அதே மாதிரி எல்லா மேட்சும் அப்படியே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ வந்து என்னன்னா இப்போ இருக்க கான்ஃபிடன்ஸ்க்கு நான் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து சொதப்ப மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. இல்ல சொதப்பினாங்கன்னா வந்து அது அவங்களுக்கு வந்து ஒரு எப்படி ஒரு சீரியஸா ஒரு பேக் ஃபுட் வைக்கிற மாதிரி ஆயிரும். வந்து அதனால அதை பண்ண மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்னொன்னு ருத்ராஜ் சொல்லியிருக்காரு வந்து எனக்கு வந்து இப்போ நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்றேன், இப்போ பேக் டு பேக் வெற்றி கிடைச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொன்று சேப்பாக்ல பேக் டு பேக் வெற்றிஸ் வந்து ஒரு 6 மேட்சா தொடர்ந்து தோத்துட்டு ஒரு தன்னோட கோட்டையா இருந்த இடத்துல தோத்துட்டு இப்போ திரும்ப ஒரு அடுத்த போட்டியில் வெற்றி பெறும்போது அவங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் ரொம்ப கெயின் ஆயிருக்கு. அடுத்த மேட்ச் போகிறவங்க என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து அவரோட பேட்டிங் ஃபார்ம் பற்றி கொடுத்து கூட கேட்பாங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா வந்து நான் நெக்ஸ்ட் மேட்ச் போகும்போது ஒரு ஒரு பெரிய இன்னிங்ஸ் வந்து அரௌண்ட் கார்னர் இருக்கு, நான் அடிக்க போறேன் கண்டிப்பா அந்த மாதிரி வந்து. அப்போ நெக்ஸ்ட் மேட்ச் அது எஸ்ஆர்எச் மேட்ச்லயா இருக்கலாம், இல்லை அதுக்கு அடுத்த வர மேட்சஸ்ல வந்து அவர் கண்டிப்பா வந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடுவார். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒரு பாடி லாங்குவேஜ் அவர் பார்க்க முடியல. அவர் ரொம்ப ப்ரெஷர்ல இருந்தாரு. இப்போ பேக் டு பேக் விக்டரிஸ் கிடைச்சோன்னா அந்த ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆயிட்டு அவர் வந்து ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டுக்கு வராரு. அப்போ அவர்கிட்ட ஒரு இன்னிங்ஸ் வரும் அப்படிங்கிறத நானும் நம்புறேன். ஸோ என்னதான் நம்ம சிஎஸ்கே ஜெயிச்சிட்டே இருந்தாலும் அதில் ஒரு சில பிரச்சனை இருக்கு, இது மாற்றலாம் அது மாற்றலாம் அப்படின்னு ஏதாவது பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எதுவுமே மாற்ற வேணாம். ஃபர்னிச்சர் மேலே கை வச்சா மொதல் ரெட் பாடி நீ தான் அப்படின்ற மாதிரி இந்த 2 காம்பினேஷன், இந்த 2 மேட்சுடைய காம்பினேஷன்லேயே அடுத்தடுத்த மேட்ச்க்கு நம்ம போகலாம்னு நினைக்கிறேன். இங்கே பாட்டுக்கு ஹைதராபாத்துக்கு போகிறோம், அங்கே வேற ஒரு டாக்டிக்கலாக நாங்கள் யோசிக்கிறோம், அந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் எதுவும் இல்லாமல் இப்படியே போனாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பரவாயில்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று வந்து ஒரு சின்ன இது பண்ணாங்க, எனக்கு தெரிஞ்சு இவர் அவுட் ஆனதுக்கப்புறம் நினைக்கிறாரு. அவுட் ஆனதுக்கப்புறமா பேடு கட்டிட்டு பிரசாந்த் வீர் இருந்தார். அகில் ஹுசைன் வந்து கிரீன் ஜெர்சில இருந்தாப்ல, அந்த சப்ஸ்டிடியூட் கிரீன் பேசணும். என்ன அப்போ அகில் வரவே மாட்டாப்லையா, என்ன பண்றாங்க இவங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னும். அப்புறம் கடைசி வரைக்கும் அந்த விக்கெட் போகாதனால பிரசாந்த் வீர் இறக்கல நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை ஒரு 15வது ஓவர் 14வது ஓவர்ல ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க அகில் ஹுசைனோட பிரசாந்த் வீருக்கு போகிறாங்க அப்படின்றது தெரியுது. ஸோ இந்த மாதிரியான பிளான் பி ஏதோ வச்சு சுத்திக்கிட்டு இருக்காங்க. அது நல்ல பிளானா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, அதாவது இருக்கிற பிரச்சனை கண்டிப்பா வந்து ஒரு குழப்பத்தை உண்டாக்கி நல்லா மேட்ச் நல்லா போற வரைக்கும் இந்த பிளான் பி எல்லாம் நீங்க கொண்டு வரனா நீங்க ஃபர்னிச்சர் மேல கையை வைக்கலாம். அப்படி இருக்கட்டும் வந்து இன் கேஸ் உங்களுக்கு வந்து திடீர்னு ஏதோ ஒரு சம்திங் டக்குனு கேஸ் சொல்லுது, உங்களுக்கு தேவைப்படுது, உண்மையிலே எக்ஸ்ட்ரா பேட்டர் அங்கே தேவைப்படுறாங்க, அந்த ஆல்ரெடி பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுதுன்னா மட்டும் அப்போ மட்டும் என்ன கொண்டு வாங்க. மற்றபடி நீங்கள் வந்து எந்த ஒரு பிளான் சேஞ்சஸ் பண்ணாதான் நானும் சொல்ல சிஎஸ்கே வந்து. ஸோ பார்க்கலாம், அடுத்த மேட்ச் வந்து எஸ்ஆர்எச்சுக்கு எதிராக சனிக்கிழமை விளையாடுறாங்க, ஹைதராபாத்தில் தானே விளையாடுறாங்க. ஸோ பார்க்கலாம் அந்த மேட்ச்சில் வந்து சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்க, புதுசாக ஏதாவது திட்டங்களை வகுத்துட்டு போகிறாங்களா, தோனி எதுவும் விளையாட வருவாரா, ஏதாவது தகவல் இருக்கா? இல்லைன்னா அவர் வருவார், எப்போ வருவார் அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட வந்து ஒரு ஹைப் கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த மேட்ச்க்கே வந்து இல்லை இந்த மேட்ச்க்கே வந்துருவாருன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா தோனி வந்து வந்துட்டாருன்னா ஓரமா உட்காந்துக்க சாமின்றீங்க. இல்லை ஓரமா உட்காந்துக்குன்னு சொல்ல முடியாது, அது வந்து வர வேணான்றீங்க.
என்னங்க எப்படி சொன்னாலும் தோனி பத்தி பேசினாலே ஒரு இதாக்கிடுறீங்களே. காம்பினேஷன் குழப்பறாரு. காம்பினேஷன் குழப்பம் வரும். அந்த மாதிரி வந்து தோனி காம்பினேஷன் மாதிரி ஒரு ஆள் வந்தா டீமோட காம்பினேஷன் குழப்பம், டீமுக்கு அது அகைன்ஸ்டா இருக்குன்றீங்க. இப்போ வந்து டீமோட காம்பினேஷன் குழம்பு தாங்க செய்யும் கண்டிப்பா வந்து. அது வந்து சிஎஸ்கே அகைன்ஸ்டா, தோனி வந்தா சிஎஸ்கே அகைன்ஸ்டா சிஎஸ்கே அகைன்ஸ்ட்ல நான் சொல்ல மாட்டேன் வந்து. எதுக்கு வந்து ஃபேன்ஸ் நான் எதுவும் சொல்ல கிடையாது வந்து. தோனி வந்தா என்னன்னா வந்து சிஎஸ்கேவோட காம்பினேஷன்ல இப்ப சஞ்சு சாம்சன் இருக்காரு. இப்ப எந்த இடத்துல சஞ்சு சாம்சன் தூக்கணும்ன்றீங்க. எந்த இடத்துல சஞ்சு சாம்சன் அகாமடேட் பண்ணணும்லங்க. தோனிக்கு வந்து இடம் கொடுக்கணும்ல. அந்த இடத்துல வந்து அவரை ஃபினிஷரா வச்சுக்கிறதா இல்ல இம்பாக்ட் பிளேயரா வச்சுக்கிறதா இல்ல எந்த ஸ்லாட்ல இறங்குவாரு அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அவர் வரட்டும். அவர் எப்போ வராருன்னு தெரியல. நம்மளே தான் பேசிட்டு இருக்கோம் வந்து. வந்தாருன்னா வந்து கண்டிப்பா நல்லா இருக்கும். ஆனா வந்து டீம் காம்பினேஷன் இப்போ உள்ளதுக்கு வந்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா வந்து அது டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கிறதும் உண்மை. நல்லா இருக்குமா இல்ல டீம் காம்பினேஷன் டிஸ்டர்ப் ஆகுமா? அவர் வந்து டீமுக்கு அதாவது அந்த அட்மாஸ்பியருக்கு நல்லா இருக்கும். ஆனா எங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனா டீம் தோக்கும். டீம் தோக்கும். அதுதான் சொல்றேன். காம்பினேஷன் டிஸ்டர்ப் ஆகாம என்ன பண்ணாலுமே சரி வந்து அந்த காம்பினேஷன் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஆனா தோனி வந்து உள்ளுக்குள்ள வரணும் வந்து. அது எப்படி வராங்கிறதா டீம் மேனேஜ்மெண்ட் தான் வந்து டாக்டிக்கலா டிசைட் பண்ணி இம்பாக்ட் பிளேயரா ஜஸ்ட் ஒரு 5-6 பால் விளையாடுற மாதிரி வந்துட்டு உட்கார வைக்கிறாங்களா அந்த மாதிரி பார்த்தா கூட ஃபேன்ஸ் ஹாப்பி ஆயிடுவாங்க. அப்ப இவங்களுக்கு வந்து எந்த ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி ஃபேன்ஸ மகிழ்விக்கிறதுக்காக தோனி வரணும். கண்டிப்பா டீம் ஜெயிக்கிறதுக்காக தோனி வர வேண்டாம். அவர் இருந்தாலும் டீம் ஜெயிப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா ஜெயிப்பாங்க. அது ஃபேன்ஸ் நம்ம சந்தோஷமாயிருவாங்க. டீமும் ஆட்டோமேட்டிக் ஜெயிப்பாங்க வந்து. பார்க்கலாம். அடுத்த மேட்ச் வந்து எஸ்ஆர்எச் எதிராக தோனி வராதா இல்லையான்னு பார்ப்போம். சிஎஸ்கே வெற்றி நடைய தொடர்றாங்களா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். அடுத்த மேட்சோட ப்ரிவியூல உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.